நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். எல்லா விஷயமும் உனக்கு தெரியும் இல்லையா? ஓம் பிளேடு கம்பெனியில் எனக்கு ஷேர் இருக்குன்னு தெரிஞ்சா அதோட என் வேலை போயிடும். நான் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ஆகி 1 வருஷம் தான் முடிஞ்சிருக்கு. அதுக்கான நல்ல பலன்களை நான் இப்போதான் அனுபவிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்குள்ளேயே இது எல்லாத்தையும் நீ இல்லாம பண்ணிடுவியா? சார், ஒருத்தர் உங்களை பார்க்க வந்திருக்காரு. வெயிட் பண்ண சொல்லு. சரிங்க சார். நீ அந்த பணத்தை என் அக்கௌண்ட்ல போட வேணாம், என் பிரதர் இன்லாவோட அக்கௌண்ட்ல போட்டா போதும். அதை அவங்க பிசினஸ்ல போட்டு எனக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் சரி, ஈவினிங் பார்ட்டிலாம் எப்படி? அந்த என்ஆர்ஐயை நீங்க விட்டுறாதீங்க. அவனோட கையில ஸ்காட்ச் இருக்கும், ஒரு பாட்டில் வாங்கி வைங்க. நான் சரியான நேரத்தில் அங்கே வந்துடுறேன். அவ அங்க இருந்தாலே போதும். ஒரு நிமிஷம் இரு. சரிங்க சார், நான் இப்பவே வரேன். நான் அப்புறமா கால் பண்றேன். எஸ்பியை போய் பார்க்கணுமா, என்ன பிரச்சனையோ தெரியல. குட் மார்னிங் சார். உங்களை யாரும் பர்மிஷன் இல்லாம உள்ள வர சொன்னது? சாரி சார், ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு இங்க இருந்து போயிடுறேன். நீங்க முதல்ல வெளியில போய் நில்லுங்க மிஸ்டர். நான் சொல்லிட்டு போயிடுறேன் சார். வெளியே போக சொல்லி நான் உங்ககிட்ட தான் சொல்றேன். நான் உங்களை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல தான் வந்திருக்கேன். நான் இப்போ வெளியே போக போறேன். திரும்ப வந்ததுக்கு அப்புறம் நீ சொல்ல வேண்டியதை சொல்லு. வெளில போ. 1/2 மணி நேரமா என்னை வெளியே நிக்க வச்சுட்டு என்னை பார்க்க கூட டைம் கொடுக்காம நீங்க வெளியே போறது அது நல்லா இல்ல சார். நீ எல்லாம் எனக்கு சட்டம் சொல்லி தெரியா? சட்டத்தை படிச்ச நீங்களே அதை மறக்கும் போது அதை ஞாபகப்படுத்த வேண்டியது என்ன மாதிரி சாதாரண ஆளுங்க தானே சார். ஓஹோ, நீ பிளான் பண்ணி தான் இங்க வந்திருக்க போலையா? இல்ல சார், நான் சொல்ல வந்ததை உங்ககிட்ட சொல்லிட்டு போயிடுறேன். உங்களுக்கு கிருஷ்ணாங்கிற பொண்ணு தெரியும் இல்லையா? கிருஷ்ணாவா? யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியும், நீங்க மறந்துட்டீங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க கஸ்டடியில் எடுத்த ஒரு பொண்ணு. மேலங்குளத்து விஜயலட்சுமி அம்மாவோட பொண்ணு. தெரியும் சொன்னா? அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவ ஒன்னும் விஜயலட்சுமியோட மக கிடையாது. அவங்க கூட இருந்த அவ்வளவுதான். வேணும்னா வளர்ப்பு மகன்னு சொல்லலாம், அவ்வளவுதான். உங்களுக்கு கிருஷ்ணா மேடத்தை நல்லா தெரியும் போலயே. நான் அப்போ அவங்க ஏரியா ஸ்டேஷன்ல எஸ்ஐயா இருந்தேன். விஜயலட்சுமி அம்மா செத்து போனப்போ நீங்க கிருஷ்ணா மேடத்தை சந்தேகப்பட்டு அரெஸ்ட் பண்ணீங்க, சரிதானே சார்? என் ஸ்டேஷன்ல அது மாதிரி நிறையவே நடந்திருக்கு. நீ அதெல்லாம் இங்க ஞாபகப்படுத்த தான் வந்தியா? ஆமா சார், அந்த கிருஷ்ணா மேடத்துக்கு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா? அதை தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அவங்க தங்கியிருந்த வீட்டுல இருந்து அவங்கள மேலங்குளத்துக்காரங்க விரட்டி விட்டுட்டாங்க. அப்ப நீங்க மேலங்குளத்துக்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு துரோகம் பண்ணீங்க. அதுக்கு நீ என்ன பிளாக்மெயில் பண்றதுக்காக வந்திருக்கியா? இல்ல சார், அன்னைக்கு நீங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணும்போது கிருஷ்ணா மேடத்தோட கழுத்துல இருந்த 4.5 பவுன் தங்க சங்கிலிய நீங்க எடுத்துட்டீங்க. இப்போ கிருஷ்ணா மேடம் அந்த செயின் திரும்ப வேணும்னு கேக்குறாங்க. அது இப்போ உங்க கையில இருந்தா அதை நீங்க திரும்ப கொடுத்துடணும். இல்லன்னா வேண்டாம் சார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும் இல்லையா? கிருஷ்ணா மேடத்துக்கு அது ஒரு சாதாரண தங்க செயின் இல்ல, அது அவங்களுக்கு ஒரு பொக்கிஷம். கிருஷ்ணா மேடத்துக்கு அந்த செயின் கிடைச்சா போதும். நீ என்னையா என்ன மிரட்ட வந்திருக்கியா? நகை கிடைக்கலன்னா என்னையா பண்ணுவ? என்ன இழுத்து போட்டு அடிச்சிருவியா?
விடுறான்னு ஒரு போலீஸ்காரங்கிட்டே உன் விளையாட்ட காட்டுறியா? விளையாடுறது இந்த கார்த்திகேயன் சார். கார்த்திகேயனா? அப்போ நீதான் அந்த கார்த்திகேயனா? ஆமா சார், நான் தான் அந்த கார்த்திகேயன். உங்களுக்கு கோபம் வந்துச்சுன்னா என்ன கஸ்டடியில் எடுத்து லாக்கப்ல போட்டு அடிங்க சார். உன்னை தேடி நானே அங்க வரலான்னு இருந்தேன். ஆனா நீ என் முன்னாடியே வந்து நிக்கிற. வேட்டைக்கு கிளம்புறப்போ யாரா வந்து துப்பாக்கி முன்னாடி நிக்கணும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்பதான் அத நான் நேர்ல பாக்குறேன். இவனை லாக்கப்ல போடுங்க. கையெடுங்கடா. லாக்கப் எங்க இருக்குன்னு காமிச்சாலே போதும். நடங்க. நான் திரும்ப வந்ததும் நான் உன்னை முழுசா கவனிச்சிடுறேன். ஓ, நீங்க போயிட்டு வாங்க சார், நான் வெயிட் பண்றேன். சொல்லுங்க சிஐ சார், பொழுது போன நேரத்துல என்ன விசேஷம்? நான் சொன்ன வார்த்தையை காப்பாத்திட்டேன். என்ன வார்த்தைன்னு சொல்லுப்பா. சாயங்காலம் சரக்கு அடிச்சதுக்கு அப்புறம் நீ நிறையவே இது மாதிரி சொல்லிருக்க. அதுல எந்த வார்த்தையை நீ காப்பாத்திருக்கன்னு சொல்லு. அந்த ஆளை பிடிச்சி உள்ள போடணும்னு சொன்னீங்கல்ல, அந்த கிருஷ்ணா மேனேஜரை. யாரு? கார்த்திகேயனவா? அவனதான். அவனை பிடிச்சி உள்ள போட்டுட்டு தான் நான் வெளியில வந்திருக்கேன். நேத்து சரக்கு அடிச்சே என்ன சொல்லு. என்னாச்சு முதலாளி, இப்படிலாம் கேக்குறீங்க? இல்ல, நேத்து அடிச்ச சரக்கால நீ போதை இறங்காம என்கிட்ட போனை போட்டு பேசிட்டு இருக்கணும்னு நினைச்சேன். உண்மைதான் முதலாளி. எனக்கு நம்பிக்கையே வரலையா? இப்ப சொல்லு, நீ அவனை எங்க இருந்து கஸ்டடியில் எடுத்த? ஸ்டேஷன்ல தான், என்னோட ஆபீஸ்ல வச்சுதான். உன்னோட ஆபீஸ்லயா? யோ, என்னையா சொல்லிட்டு இருக்க? நான் சொல்லியும் நீங்க நம்பலனா என்ன பண்றது? சத்தியமா முதலாளி, என்னுடைய நேரமா என்னன்னு தெரியல. நான் வெளியில போலான்னு கிளம்புனப்போ ஒருத்தன் நேரா என் ரூமுக்குள்ள வரான். அவன் பேரை கேட்டப்ப கார்த்திகேயன் சொன்னான். நான் உடனே அவனை பிடிச்சி உள்ள போட்டுட்டேன். அப்புறம் உண்மையை சொல்லணும்னா அவனுக்கு ஏதாவது பைத்தியமா என்ன? ஏன் அப்படி கேக்குற? இல்லைன்னா யாராவது போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் ரூமுக்கு வந்து ரவுடித்தனம் பண்ணுவானா என்ன? அதுக்கப்புறம் நீ அவனை எதுவும் அடிச்சியா? அதுக்கு நேரம் கிடைக்கல. நான் எஸ்பி ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு இருக்கேன். மதியானத்துக்கு மேல திரும்ப வந்ததுக்கு அப்புறம் தான் அவனை நான் உண்டு இல்லைன்னு பண்ண போறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி ஒரு ஆள் வந்து மாட்டிருக்கான். நீ பிரிச்சு மேயறதுக்கு அவன் உடம்புல ஏகப்பட்ட ஏரியா இருக்கும். நீ அவனை போட்டு அடிச்சு துவைச்சிடு. அவன் செத்து போனாலும் பிரச்சனை இல்ல. யோ, நான் உன் கூட இருக்கலையா? அந்த ஒரு நம்பிக்கையில தான் நான் இதெல்லாம் பண்றேன். அவன் ஒரு நாளாவது கண்டிப்பா உள்ள இருக்கணும். அந்த ஒரு நாள்ல நாங்க கிருஷ்ணாவோட விஷயத்துல கண்டிப்பா ஒரு முடிவு எடுத்துருவோம். ஒரு நாள் இல்ல, ஒரு மாசம் உள்ள வைக்கணுமான்னு சொல்லுங்க. கேஸ் எல்லாம் நான் போடுறதானே. வச்சிடுற முதலாளி. வேகமா ஓட்டியா? குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். உட்காருங்க. கம்பெனியோட அசிஸ்டன்ட் மேனேஜர் சுனிலோட அசிஸ்டன்ட். நான் இப்பதான் முதல் முறை பாக்குறேன். நான் இங்க வந்து 4 மாசம் தான் ஆச்சு. குடிக்கிறதுக்கு ஏதாவது? இல்ல, எதுவும் வேண்டாம். சுனிலுக்கு என்னாச்சு? சுனில் சாருக்கு காய்ச்சல், வைரல் ஃபீவர். அதனால தான் என்ன அனுப்பி விட்டாரு. கம்பெனி பத்தி விசாரிக்க தான் உன்னை கூப்பிட்டேன். நாங்க வந்தா அவங்க கோவம் தான் அதிகமாகும்.
அது வேண்டாம்னு நினைச்சேன். நீங்க வராம இருக்கிறது நல்லது சார். உங்களை பார்த்தாங்கன்னா உங்களை அவங்க அடிக்கிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. சில பேருங்க அதுக்காகவே இருக்காங்க. பிரச்சனையை தேவையில்லாம பெருசு பண்ண வேண்டாம். ஸ்ட்ரைக் பண்றவங்களோட மனசு மாறவே இல்லையா? இது வரைக்கும் பேச்சுவார்த்தை பண்றதுக்கு அவங்க வரவே இல்லையா? இது வரைக்கும் வரல. வேணும்னா மேனேஜ்மெண்ட்டும் பேச்சுவார்த்தைக்கு வரணுங்கிறது தான் அவங்களோட எண்ணம். அது பழக்கமில்லாத ஒண்ணு. இப்போ நாங்க வந்தா அவங்க டிமாண்ட் அதிகமாகும், எதிர்பார்ப்பும் அதிகமாகும். இருந்தாலும் ஸ்ட்ரைக் உடனே முடியறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். இதுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு ஏன் அப்படி தோணுது? கடந்த 15 நாளுக்கான சம்பளத்தை அந்த யூனியன் தலைவர் ஸ்ட்ரைக் பண்றவங்களுக்கு ரகசியமா கொடுத்துட்டாரு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அது உண்மையா இருந்தா அதுக்கான அர்த்தம் அவங்களுக்கு வேற எங்க இருந்தோ பணம் வந்துகிட்டு இருக்கு. காரணம் ஸ்ட்ரைக் பண்ற அந்த யூனியனுக்கு அந்த அளவுக்கு பொருளாதார வசதி எதுவும் கிடையாது. அது சரி. அப்போ இது ஒரு ஸ்பான்சரோட ஸ்ட்ரைக்கா? நான் தான் சொன்னல சார், அந்த விஷயத்த என்னால உறுதியா சொல்ல முடியாது. என்னோட சந்தேகத்தை நான் உங்ககிட்ட சொன்னேன். அப்போ ஸ்ட்ரைக்கை முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லையா? இல்ல சார், அது மட்டும் இல்ல, நடக்கிற விஷயங்கள் நமக்கு அனுகூலமா இல்ல. அன்னைக்கு நாம வாங்கின மீன் எல்லாமே அழுகி போயிடுச்சு சார். அது எப்படி? ஸ்ட்ரைக் வரதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நம்ம ஃப்ரீசர்ல போட்டுட்டோம்ல? அது சரிதான். ஆனா ஃப்ரீஸ் பண்ற ஆபரேட்டர் ஸ்ட்ரைக் யூனியனை சேர்ந்தவர் சார். அந்த ஆள் ஸ்ட்ரைக்குக்கு போனப்போ ஃப்ரீசரோட டெம்பரேச்சரை அவர் குறைக்காமலே போயிட்டாரு. அதனால தான் சார் மீன் எல்லாமே அழுகி போயிடுச்சு. பிளான்ட்டுக்கு பக்கத்துல நிக்க முடியாத அளவுக்கு ஸ்மெல் வருது சார். அதை வாங்குறதுக்கு எந்த கம்பெனிக்காரனும் வரமாட்டாங்கிறது தான் சந்தேகமே. இல்லைன்னா அது எல்லாத்தையும் நம்ம கம்பெனிக்கு பின்னாடி குழி தோண்டி புதைக்கணும். வேலை செய்யறவங்க லேபர் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க சார். அதுவும் நமக்கு எதிராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வக்கீல் சொல்லியிருக்காரு சார். உங்களுக்கு கால் பண்ணும்போது கால் போகலன்னு சொன்னாரு. 2 நாளாவே நான் மொபைலை ஆஃப் பண்ணிட்டேன். இன்னொரு பேட் நியூஸ் இருக்கு சார். பேங்க்ல லோனோட ரீபேமெண்ட் ஸ்டாப் ஆகி ரொம்ப நாள் ஆச்சுன்னு தெரியும்ல சார். அதுக்குள்ள இந்த ஸ்ட்ரைக்கு. அதனால பேங்க்குக்காரங்க காலி பண்றதுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. சொல்ல போனா அடுத்த வாரத்துக்குள்ளேயே அவங்க நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கு. நான் நேத்திக்கு பேங்க் மேனேஜரை பார்த்தப்போ அவர் தான் இதை சொன்னாரு. சுருக்கமா சொல்லணும்னா இதுல இருந்து தப்பிக்க வேற வழியே இல்லையா? இப்ப இருக்கிற சூழ்நிலையில நமக்கு வேற எந்த வழியும் தெரியல சார். இந்த ஸ்ட்ரைக்கை நம்ம முடிச்சாகணும். சம்பளம் அப்புறம் அலோன்ஸ் எல்லாமே வேலை செய்யறவங்களுக்கு உடனே கொடுக்கணும். அதுக்கப்புறமா தான் பிளான்ட் சம்பந்தப்பட்ட விஷயம். அதுக்கப்புறமா பர்ச்சேஸ். இந்த மாதிரி 100கணக்கான வேலைங்க இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு 30 லட்சம் இருந்தால் தான் சார் வேலையே நடக்கும். ஏன்பா உங்களுக்கே உடம்பு சரியில்லை, நீங்க எதுக்கு இந்த வேலையெல்லாம் பாக்குறீங்க? போய் ரெஸ்ட் எடுங்கப்பா. நான் எதுவுமே பண்ணாம இருந்தாதான் தேவையில்லாத நோயெல்லாம் வருமா? உடம்பு முழுக்க வேர்வையை வர வைக்க ஏதாவது ஒரு வேலையை பார்த்தாதான் நோயெல்லாம் போகும். இது இப்போ மறுபடியும் நம்ம வீடு ஆயிடுச்சுல்ல. அதுக்கு காரணம் கிருஷ்ணாக்கா தானே. அன்னைக்கு அவங்க சரியான நேரத்துக்கு வராம இருந்திருந்தா நம்ம என்ன பண்ணிருப்போம்ப்பா? அது எனக்கு தெரியலம்மா. எல்லாமே ஒரு கனவா தான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த தெய்வம் அனுப்பிச்சு வச்ச மாதிரி தானே கிருஷ்ணா வந்தா. இருந்தாலும் இவ்ளோ பணத்தை செலவு பண்ணி இதை நமக்கே தரணும்னு அக்காக்கு தோணுச்சு இல்லையா? நல்லவங்களால எப்பவும் நல்லது மட்டும்தான் சிந்திக்க முடியும். அதனாலதான் நாம அவங்கள நல்லவங்களா பாக்குறோம். சொல்ல போனா அம்மாவும் அக்காவும் கிருஷ்ணாக்காவை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிருக்காங்க. உங்களுக்கும் முன்னாடி அக்காவை பிடிக்காம தானே இருந்துச்சு. நீ சொல்றது உண்மைதாமா. எனக்கு அன்னைக்கு அப்படிதான் தோணுச்சு. அக்காவோட குடும்பத்துல பிரச்சனைகள் பண்றதுக்காகவே அவங்க எல்லாம் வந்திருக்காங்கன்னு நான் அன்னைக்கு நினைச்சேன். கொஞ்சம் கொஞ்சமா அவளுடைய அப்பாவித்தனத்தையும் பாசத்தையும் புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் ஏதாவது உதவி பண்ணுங்கன்னு நானே அக்காட்ட கேட்டிருக்கேன். ஏதாவது பண்ணணும்னு அக்கா முடிவெடுக்கிறதுக்குள்ள பசங்க எல்லாமே தன்வசமாக்கிட்டாங்க. ஆனா அக்கா வாழ்க்கையில பண்ண பெரிய புண்ணியம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவளுக்கு பாதுகாப்பு கொடுத்தது. ஹாஸ்பிட்டல் வராண்டால யாரும் இல்லாதப்போ அவ அழுதுகிட்டு இருந்தப்ப அவளை ஏத்துக்கணும்னு தோணுன அந்த தெய்வீக மனசை தாமா அவளை அன்னைக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கு. அம்மா, யாருமே இல்லாதவங்களுக்கு நாம காட்டுற பாசமும் அரவணைப்பும்
அது நமக்கு தேவைப்படும் போது 1000 மடங்கா நமக்கு திரும்ப வருமா? உள்ள வாங்கப்பா. ம்? வெயில் அடிக்கும் போதுதான் இந்த மாதிரி எல்லாம் செய்வீங்களா? அதுவும் இல்லாம இந்த வயசுல இந்த வேலையில நீங்க செய்யலாமா? சூப்பர்வைசர் மாதிரி ஒருத்தி காவல் இருக்கா. உனக்கு அறிவில்ல? அப்பா வேலை செய்யறாரு பாத்துட்டு இருக்க. அப்படின்னா நீங்க வாங்க வந்து பாருங்க. அப்பா அத அவங்க கிட்ட கொடுங்க. நீ எப்பவும் வீட்ல சும்மா தானே உட்காந்துட்டு இருக்க. நீ இந்த வேலையை செஞ்ச என்ன? எனக்கு சண்டே மட்டும்தான் லீவு கிடைக்குது. மத்த நாளெல்லாம் நின்னு நின்னு காலெல்லாம் வலிக்குது. அக்கா இங்க பாருங்க, அந்த கடையில வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்களா என்ன? நானும் வரட்டுமா? எப்படி இருந்தாலும் ஸ்கூலுக்கு போகாம நான் வீட்லயே தானே இருக்கேன். வேண்டாம் வேண்டாம். அடுத்த வருஷம் எப்படியாவது உன்னோட படிப்பை தொடரணும். அதனால நீ வேலைக்கெல்லாம் போக வேண்டாம். அது மட்டும் இல்லாம அந்த வேலையை உன்னால செய்ய முடியாது. கஷ்டமா இருக்கும். துணிக்கடையாச்சே, காலையில இருந்து நின்னுட்டு தான் இருக்கணும். மதியம் சாப்பிடும் போதுதான் கொஞ்ச நேரம் உட்கார முடியும். அதுவும் 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ தான். அதுக்கப்புறமும் நிக்கணும். டயர்டாகி எங்கேயாவது போய் சாஞ்சோன்னா உடனே முதலாளி திட்ட ஆரம்பிச்சிருவாரு. நாம காட்டுற துணி எதுவும் பிடிக்காம ஏதாவது கஸ்டமர் வாங்காம போயிட்டா பொறுப்பு நாம தான். வேலையை விட்டு போயிடலான்னு கூட தோணும். ஆனா நம்ம வீட்டை நினைச்சுதான் வேலை பார்க்கறேன். உன் அப்பாவுக்கு வயசாயிருச்சுலம்மா. இல்லைன்னா என் பொண்ணுங்க கஷ்டப்படுறதுக்கு விடவே மாட்டேன். குடும்பத்தை பார்க்கறதுக்காக ஒருத்தன் இருந்தான், இப்ப ஜெயில்ல. எல்லாமே தலைவிதி. அதை தவிர என்ன சொல்ல முடியும்? கிருஷ்ணாக்கா, கிருஷ்ணாக்கா, அட இங்க என்ன வேலை நடந்துட்டு இருக்கு? வீட்டுக்கு வெளியில இருந்த பொருளெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தோம். அச்சுமாமா, நீங்க எதுக்காக இந்த வேலையெல்லாம் எடுத்து செய்றீங்க? நாங்க அதை பத்தி தான் இப்ப பேசிட்டு இருந்தோம். நீங்க வேலைக்கு போகலையா? இன்னைக்கு சண்டே இல்ல? ஓ, சண்டே லீவ்ல. ஆஹா, வாமா வாமா. ஏதோ கார் வர சத்தம் கேக்குதேன்னு வந்தேன். அக்கா உள்ள வாங்கக்கா, வாங்க. உட்காருங்கக்கா. நீ என்ன உட்கார சொல்ற? இந்த வீட்டுக்கு நான் என்ன கெஸ்டா? இல்லனா என்ன ஒரு பெரிய விஐபியா நினைச்சிட்டு இருக்கியா என்ன? நீங்க என்ன சொன்னாலும் எங்க வீட்டோட ஸ்பெஷல் கெஸ்ட் தான்க்கா. அப்படின்னு நீ சொன்ன போதுமா? எனக்கும் தோணணும்ல. ஒவ்வொரு காலத்துலயும் எனக்கு உதவி பண்ண நிறைய பேர் இருந்தாங்க. எனக்கு உதவி பண்ண நிறைய வீடு இருக்கு. அது எல்லாத்தையும் நான் ஒரு வீடா பார்க்க மாட்டேம்மா. அதெல்லாம் எனக்கு கோவில் மாதிரி. அதுல ஒண்ணுதான் இந்த வீடு. மேலங்குளத்தை விலைக்கு வாங்கிட்டதா 2 நாள் முன்னாடி கேள்விப்பட்டேன். பெரிய விலை கொடுத்துருக்க போல. அது எனக்கு ஆசையா இருந்தது. இந்த உலகத்துல நான் முதல்ல தனியானப்போ எனக்கு கிடைச்ச முதல் வீடாதான். எனக்கு பாதுகாப்பு கொடுத்ததுக்காக தான் அம்மாக்கு அந்த வீடு முதல் கொண்டு எதுவும் இல்லாம போயிடுச்சு. என் மேல பாசம் காட்டினதுக்காக தான் அம்மாவோட உயிரை கூட எடுத்துட்டாங்க. அம்மாவோட ஞாபகத்துக்காக நான் அந்த வீட்டை சொந்தமாக்கணும்னு நினைச்சேன். எனக்கு ஒன்றும் அது வீடு இல்லை மாமா, யாருக்கும் கிடைக்காத புதையல். அந்த வீட்டுக்குள்ள இருக்க ஒவ்வொரு ரூம்குள்ளேயும் நான் அனுபவிச்ச வேதனைகளும் கஷ்டங்களும் மிரட்டல்களும் அப்புறம் கண்ணீரோட கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கு. அம்மா என் மேல காட்டின பாசத்தையும் அங்கீகாரத்தையும் அன்புக்கான கதையும் சொல்லும். சொல்ல போனா அந்த வீடுதான் என்ன நானா மாத்தினது. நான் வாழணுன்ற ஆசையை தூண்டி விட்டுச்சேன்.
பொறுமையா இருக்கணும்னு சொல்லி கொடுத்துச்சு. எல்லாம் எல்லாம் அந்த வீடு தான், அங்க இருக்க தூண்கள் தான் எனக்கு வாழ்க்கையை கத்து கொடுத்துச்சு. பாதுகாக்க வேண்டியவங்க அடிச்சு துரத்தியும், முகத்தை திருப்பிட்டு போக வேண்டியவங்க பாசத்தினால என்னை கட்டி போட்டதும் அந்த வீட்டுக்குள்ளதான். அந்த வீட்டை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். 2 கோடி இல்ல 20 கோடி ரூபாய் கேட்டிருந்தாலும் நான் அதை வாங்கியிருப்பேன் அச்சு மாமா. அக்கா அக்கா, நீங்க அன்னைக்கு வந்துட்டு உட்காராம அப்படியே போயிட்டீங்க. எவ்வளவு சொல்லியும் நீங்க உட்காரல. உங்களை பத்தி எதுவும் சொல்லவே இல்ல. எங்க எல்லாருக்கும் எவ்வளவு வருத்தமா போயிடுச்சு தெரியுமா? அதனாலதானே நான் இப்ப வந்திருக்கேன். என்னை பத்தி சொல்லவும் உன்னை பத்தி கேட்கதான் வந்தேன். அச்சுமாமா, நீங்க ரொம்பவே மெலிஞ்சிட்டீங்க. மனசு சந்தோஷமா இருந்தா தானேம்மா உடம்பும் நல்லா இருக்கும். அப்புறம் வயசும் ஆயிடுச்சுல்ல. அதெல்லாம் விடுமா. நீ உன்னை பத்தி சொல்லு. நீ இத்தனை நாள் எங்கம்மா இருந்த? பாட்டி கூட சந்திரிகா கூட இருந்ததா நாங்க கேள்விப்பட்டோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோவிந்தனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீ எங்க இருக்கேன்னு எங்களுக்கு தெரிஞ்சது. என் அம்மாவோட குடும்பம் தமிழ்நாட்டுல இருக்காங்கன்னு தெரியும்ல. கொஞ்ச நாளைக்கு நான் அங்க போக வேண்டியது இருந்தது. அங்கேயும் என் பாட்டி தான் இருக்காங்க, அம்மாவோட அம்மா. அக்கா, நீங்க இப்ப எங்க வேலைக்கு போறீங்க? இப்ப ஒரு துணி கடையில சேல்ஸ் கேர்லா இருக்கேன். வேற நல்ல வேலைக்கு நீங்க முயற்சி பண்ணலையா? முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன், கிடைக்கணும்ல. மகியனா அங்கிருந்து என்ன அனுப்புனதுக்கு அப்புறம் ஒரு 10-20 கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போனேன். 1-2 கம்பெனில வேலையும் கிடைச்சது. மகியனனும் ராஜனனும் சேர்ந்து அதை கெடுத்துட்டாங்க. வேற வழி இல்லாம தான் இந்த வேலைக்கு போயிட்டு இருக்கேன். வருத்தப்படாதீங்க, உங்களுக்கான நல்ல வேலையை நான் பார்த்து வைக்கிறேன். அது வரைக்கும் இந்த வேலைக்கு போங்க. சரி. எனக்கு சாப்பிட எதுவும் கொடுக்க மாட்டீங்களா? இங்க நான் சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு? நீ எங்க வீட்டுல சாப்பிடுவியாமா? என்னத்த இப்படியெல்லாம் கேக்குறீங்க? இந்த வீட்டுல நான் எத்தனையோ நாள் சாப்பிட்டிருக்கேன். எனக்கு பயங்கரமா பசிக்குது. நான் இப்பவே சாப்பாடு ரெடி பண்றேன், நீ உட்காருமா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.